வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எதுக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருட இடைவெளி பிறகு இசையமைப்பாளராக மட்டும் நடிக்காமல் வெறும் இசையமைப்பாளராக மட்டும் களமிறங்கிய அரண்மனை 4 அரண்மனை 4ஓட ரிவ்யூஸ் வந்து ரொம்ப பாராட்டியிருந்தீங்க எல்லாரும். ஒரு நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்ருப்பேன் ஜென்ரலாக நெட்டில், ஆதி நான் கம்பேக்னு. ஸோ திரும்ப இசையமைப்பாளராக வரும்பொழுது நீங்கள் அவ்வளோ பாராட்டியிருந்தீங்க. அண்டு முந்தானேத்து யூடியூப் எதேச்சியாக பார்க்குறேன், படத்தில் 3 பாட்டு ட்ரெண்டிங் 1, ட்ரெண்டிங் 2, ட்ரெண்டிங் 3ல இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பந்தயத்தில் ஓடிட்டு இருக்கிற குதிரைக்கு அது பெருசாக தெரியாது. ஓய்வு எடுத்துகிட்டு வரும்பொழுது பார்வையாளர்களின் உற்சாகத்தை பொறுத்து தான் அந்த குதிரையின் வீரியமும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுடைய உற்சாக வரவேற்பு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது மேலும் ஒரு பொறுப்புணர்வை கொடுக்குது. ஸோ நீங்கள் எழுதின விமர்சனங்களுக்கும் ரசித்த ரசிகர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அரண்மனை 4 நல்ல வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அந்த பாசிட்டிவிட்டியிலே அடுத்த வாரம் இப்போ 4 நாள் முன்னாடி இந்த படத்துலேருந்து குட்டி பிசாசின்னு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணோம். அது அப்படியே இப்போ தான் 9th ட்ரெண்டிங்கில் அதுவும் டாப் 10க்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கு. இதுக்கப்புறம் தான் ப்ரொமோஷன் ஆரம்பிக்க அதுவும் மேலே போய்டும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு ஏன்னா எதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே டைரெக்டாக ஒரு சிங்கிள் விட்டோம், டக்குன்னு ட்ரெண்டிங் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்குறப்ப. ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆகுது. அதே பாசிட்டிவிட்டியோட இந்த படத்தோட ரிலீஸ் அமைஞ்சது வந்து இன்னும் அதிக சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது இந்த படம். இப்போ தான் கரெக்டாக முடித்தோம், ஒரு 2 நாள் முன்னாடி தான். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஓகே. ஏன்னா நான் நடிக்கிற படம் நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அதையும் தாண்டி ஒரு பார்வையாளராக இந்த படத்தை பார்க்கும் பொழுது, ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸாக நான் இதை பார்க்குறப்ப ஒரு பயங்கர ஹாப்பியான ஃபர்ஸ்ட் ஆஃப், ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபைடான ஒரு இன்டர்வல் பிளாக். அண்டு பொதுவாக எனக்கு ரொம்ப எமோஷ்னல்லாம் வராது. ஸோ வந்து படம் பார்க்கும் பொழுது ரொம்ப எமோஷ்னலான சீன்னா லைட்டாக ஒரு சின்ன ஒரு இது மட்டும் இருக்கும், ஒரு லைட்டாக கண்கள் ஈரமாகும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருந்துச்சு இந்த படத்துலையும். செகண்ட் ஹாஃபோட மிடில் கரெக்டாக அது செகண்ட் ஹாஃபோட மிடில் அப்படி ஒரு மொமெண்ட். அதை தாண்டி ஒரு உண்மையிலே ரொம்ப நல்ல கிளைமேக்ஸ். ஒரு ஆடியன்ஸாக எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இதை பார்த்தப்ப. அதில் நான் நடிச்சிருக்கிறதுங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நன்றி கார்த்திக். அருமையான ஒரு படம். எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆகுது. கான்ஃபிடென்ட்டாக இருக்குது இந்த படம் நல்ல படம் அப்படின்னு.